காங்கிரஸ் என்று சொன்னால் சில பேர் நினைப்பார்கள் காந்தியடிகள் தான் உண்டாக்கினார்கள் என்று நினைக்கிறவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அல்லது நம்முடைய இந்திய தேசாபிமானிகள் உண்டாக்கினார்கள் என்று நினைக்கிறவர்கள் பெரும்பாலும். இரண்டும் போய் காங்கிரஸ் உண்டாக்கப்பட்டு வளர்ந்து வந்ததின் பிறகு புது பாதையை தந்தவர் காந்தியடி. காங்கிரஸை தேசாபிமானிகள் உண்டாக்கவில்லை, காங்கிரஸை உண்டாக்கினவன் வெள்ளைக்காரன். பேச்சு பாதையில் தீர்மான பாதையில் கொண்டு போவதற்கு திட்டமிட்ட சதிதான் 1885 வருஷத்திலே காங்கிரஸ் என்பதை ஷூம் என்ற வெள்ளைக்காரன் உண்டாக்கி அவன் முதல் லக்ராசன் அதிபதியாக அதற்கு அலங்காரம் செய்கிறான். அச்சத்திருந்த வெள்ளைக்காரன் இந்த சின்னத்தனமான நபர்களை விட 1000 மடங்கு நல்ல. அவன் தேர்தலை இப்படி நடத்த வேண்டும் என்று நினைத்திருப்பானே, காங்கிரஸ் நசுக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் இருந்திருக்க முடியும். அவர்கள் என்ன பயன் சொன்னார்கள்? தேவரம் மாதிரி பயமுறுத்தினால் உங்களுடைய மீட்டிங்குகளில் கூட்டங்களில் கலகம் வரவிடாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். சுற்றுப்பிரயாணம் பண்ணுகிற ஊர்களுக்கெல்லாம் நாங்கள் ரிசர்வ் பந்தோபஸ்தை கொடுத்தால் தேவர் சின்ன மனிதன் அல்ல, போட்டோ எடுத்தார். தேர்தல் சுற்றுப்பிரயாணம் சர்க்காரே நடத்துகிறது என்று கவர்னருக்கு வயசாக்கி அந்த போட்டோவை அனுப்பினால் உங்களுடைய வேலைக்கு அவலட்சணம் ஏற்படும். ஆகையால் இந்த பந்தோபஸ்தை நாங்கள் கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன ஒரு அந்நிய அரசாங்கம் இருக்க இன்றைக்கு எவனையும் சுடலாம், சுட்ட நபரில் 4 பேர் செத்தவன் என்று சொல்லிவிட்டு 7 பேர் செத்திருக்க 4 பேரை வைக்கப்படத்திலே போட்டு போலீஸ் ஸ்டேஷனில் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து ஊற்றி எரித்து பிரேதத்தை மறைக்கலாம் என்கிற அளவுக்கு வருது இன்னைக்கு போலீஸ்.